ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் டூல். அதாவது இந்த இமேஜில் காம்ப்ளெக்ஸ் டூலில் முதல்ல டூல் எப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த இமேஜில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது அவுட்லைன் டூல்ஸ் பார்த்துருப்பீங்க. ரன்லேருந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. அது என்ன டூலோ அதே தான் ஸ்டிச்சு, அதே தான் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இன்புட் சி வந்திருப்போம். இன்புட் சி அப்படிங்கிறது என்னென்னா, டூல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, ஸ்டிச் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு. இந்த டூல்ஸுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கு, அதில் பாருங்க. அடுத்து வந்து இன்புட் ஏ. இன்புட் ஏ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து அவுட்லைன் மாதிரி சின்ன லைன்ஸ் கண்டினியூவாக வச்சுட்டு வந்தாலே ஷேப்பை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இன்புட் ஏ அப்படிங்கிறது வந்து கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு, அதாவது ஒரு இமேஜோட வித் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் பேர் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஜோடி பாயிண்ட் மாதிரி கொண்டு போவோம். அது வந்து இன்புட் ஏ. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வித்து தான் அதில் போட முடியும். பெரிய பெரிய ஏரியா அல்லது இப்போ ஸ்டார் மாதிரி இருக்குது, நம்ம கையை வரைகிறோம், பெரிய பெரிய ஏரியாஸ் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா கண்டினியூவாக இன்புட் ஏஆல் வரைய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வரையும் போது என்ன பண்ணுவோம், ஒரு கால் தனியாக வரைவோம், அதனோட வால் இருக்கும், கண்ணு, முகம், இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ். இதில் சின்ன சின்ன பார்ட்ஸ் எப்போவுமே தனியாக தான் வரைஞ்சாகணும். இப்போ அதனோட பாடி பெரிய ஏரியா, அதுதான் பெரிய ஏரியான்னு வச்சுக்கோங்க. அந்த பாடி வரைகிறோம் அப்படின்னா இன்புட் ஏவால் கண்டினியூவாக சில இடத்துல போக முடியும். சில வித்து போகிறப்போ அந்த இடத்துல ஸ்டிச்சு கரெக்டாக ஃபில் ஆகாது. ஸ்டார் எடுக்கிறீங்கன்னா ஸ்டார் வரைகிறதும் இன்புட் ஏவால் போட முடியாது. ஒரு ஹார்ட் ஷேப் இருக்குன்னு அந்த ஷேப்பு இன்புட் ஏல டிசைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஏரியா பெருசாக இருக்கிறது, டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸியும் கூட பழகிட்டா. சரிங்களா? இப்போ நான் அது வந்து காம்ப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வெறும் 3 பாயிண்ட் வைக்கிறேன். 1, 2, 3. இப்போ ஹாஃப் சர்க்கிள் வந்திருக்கு. இதில் ஜஸ்ட் இன்னொரு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கனெக்ட் ஆயிரும். அதாவது அதுக்கு மினிமம் 3 பாயிண்ட் இருந்தால் போதும். 1, 2, 3. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்டர் கொடுத்துருக்க, ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் 2 என்டர் கொடுக்குற, ஸ்டிச் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி பாருங்க, 1, 2, 3, 4. மினிமம் 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். நான் சும்மா வந்து இந்த ஷேப் கொடுக்குறேன். எதுக்காக இதை போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து நம்ம 2 பாக்ஸ்க்குள்ளே தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சாட்டினுக்கு 2 பாக்ஸ் தான், அதாவது 2 சிஎம் தான் ஒரு வித்து. அதுக்கு மேலே போகிறப்போ அதனால வந்து ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு ஜம்ப் அவ்வளோ தூரம் போகாது, அதனால அப்ளை ஆகாது அந்த இடத்துல. அதனால இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸுக்கு மேலே போயிட்டேன். இந்த பாக்ஸோட சைஸ் 1 சிஎம். இது 2 பாக்ஸுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ இது வந்து ஏரியா பெருசு. இப்போ நம்ம முகம் வரைகிறோம், கை வரைகிறோம், ஸ்டார் மாதிரி ஷேப்பில் போட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஏரியாஸ் தான் இருக்கும். அந்த ஏரியாவில் நம்மளால சாட்டின் ஸ்டிச் அப்ளை பண்ண முடியாது. அதனால பெரிய ஏரியாஸ் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஒரு எம்ப்ராய்டரி கம்பெனி ஓரியன்டாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது, நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுவோம். அது சில இடத்துல தான் ஸ்டிச் வந்து சாட்டின் அப்ளை பண்ண முடியும். பெரிய ஏரியாவில் சாட்டின் அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து டட்டாமி ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். ஏன் டட்டாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டட்டாமி ஸ்டிச் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படி இருக்கும்னா, டட்டாமி ஸ்டிச்சோட நீடில் பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இந்த 2க்குமே இருக்கிற நீடில் பாயிண்ட்ஸ் பாருங்கள். இங்கே ஒன்று தான் இருக்கும். இடையில அந்த ஜம்புக்காக வந்து அதுவே ஒரு நீடில் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கும் சாட்டினுக்கு. ஆனால் டட்டாமிக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஏரியாஸ் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஏரியாஸ்க்கும் சின்ன சின்னதாக நீடில் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகி ஃபுல்லாகவே ஸ்டிச் ஃபில் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து காட்டும். இப்படி தான் இருக்கும் டட்டாமி ஸ்டிச்சு. அப்போது காம்ப்ளெக்ஸுங்கிறது என்ன? பெரிய ஏரியா, ஷேப்பே இல்லாத இருக்கிற ஒரு இடத்துல நம்மளால ஸ்டிச்சை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸால தான் முடியும். இப்போ வந்து ப்ளவுஸ் டிசைன்லாம் பண்ணுவாங்க. எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுற மாதிரியே இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரியில் நிறைய எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணுறாங்க. குட்டி குட்டியாக வருது, அது ஃப்ளவர்ஸ் மாதிரி, லீஃப் மாதிரி, ஒரு சின்ன சின்னதாக ஏரியாலாம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்புட் ஏ யூஸ் பண்ணலாம், மித்த இருக்கிற அவுட்லைன் டூல் யூஸ் பண்ணலாம், இங்கே இருக்கிற ஸ்டிச்சஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும். இப்போ வந்து ஒரு மயில் இருக்குது, அல்லது வேறு யாராவது ஒரு குழந்தைங்களோட ஃபோட்டோ, அம்மா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அவங்க வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஏரியா பெருசு. அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் நம்ம டீட்டெயிலாக நிறைய கொடுக்க போகிறோம். அதாவது இந்த ஸ்டிச் மேலே இன்னொரு இப்போ முகம் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க, குழந்தையோட முகம்னா ஏரியா பெருசாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஃபேஸ்க்கு ஒரு கலர் கொடுத்துருப்போம், கண்ணுக்கு ஒரு கலரு, மூக்குக்கு, வாய்க்கு, புருவம் வர்றதுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் இருக்குதுன்னா அது எல்லாத்துக்குமே வேறு வேறு கலர் கொடுப்போம். சாட்டினில் கொடுத்து போடலாம், அது வந்து ஏரியா சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ ஏரியா பெருசாக இருக்கிறப்போ காம்ப்ளெக்ஸில் டட்டாமி ஸ்டிச் போடுறீங்கன்னா பிளெயினாக இருக்கும். அந்த பிளெயினாக இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து டிசைன் அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சஸ்லாம் போடுறப்ப இன்னும் நீட்டாக நமக்கு வந்து டிசைனை வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து இப்படி இந்த டட்டாமியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள்,
காம்ப்ளெக்ஸ்ல நம்ம இதுல வந்து 3 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, மினிமம் 3 பாயிண்ட் இருந்தா போதும். 3 என்டர் குடுக்கணும் ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆறதுக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, அடுத்து நான் என்ன பண்ண போறேன், மறுபடியும் நான் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப நான் ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு என்டர் குடுக்குறேன். இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆயிருக்கும், இது வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்கு. ஒரே ஒரு என்டர் குடுத்துருக்கேன். மவுஸ் பாயிண்டர் கட் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் மேல நான் வந்து கண்ணு, மூக்கு, வாய் வரைய போறேன். இப்போ எனக்கு என்னன்னா, இப்ப இது வந்து ரொம்ப பெரிய ஏரியாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து 4 பாக்ஸ் கிட்டத்தட்ட 4 சிஎம்க்கு 4 சிஎம் இது போட்டிருக்கோம் சின்னது. இத விட பெரிய பெரிய ஏரியால போறப்ப என்னன்னா, ஸ்டிட்ச் கவுண்ட் ஜாஸ்தி ஆகும். அப்போ இதுக்கு இந்த ஸ்டிட்ச்க்கு வந்து ஃபில் பண்ணியிருப்போம். ஃபில் பண்ண ஸ்டிட்ச்க்கு மேல மறுபடியும் கண்ணு, வேற ஏதாவது ஃபியூச்சர்ஸ் வேற ஏதாவது டிசைன்ஸ் ஆட் பண்ணணும்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற பேஸ் கலர்ல இருக்கிற ஸ்டிட்ச் வந்து தேவையில்ல. இப்போ இங்க பாருங்க, இப்ப நான் எப்படி சொல்றதுன்னா, கண்ணுக்கு பின்னாடி ஸ்டிட்ச் வந்திருக்கும். அதுக்கு மேல நம்ம கண்ணு வரைவோம். 2 கண்ணு, மூக்கு, வாய் இப்படி எல்லாம் வரையறப்ப அதுக்கு பின்னாடி ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் நமக்கு தேவையில்ல. அப்போ எனக்கு எங்கெல்லாம் ஸ்டிட்ச் வேண்டாமோ, அந்த இடத்துல மார்க் பண்ணி, அந்த இடத்துல ஸ்டிட்ச் வராம, மீதி இருக்கிற இடத்த ஃபில் பண்றதுக்காக காம்ப்ளெக்ஸ்ல இன்னொரு டைப் யூஸ் பண்ண போறோம். அதுதான் இப்ப நான் போட்டிருக்கேன். பாருங்க, ஒரு சர்க்கிள் போட்டேன். ஒரு என்டர் குடுத்துருக்கேன். மவுஸ் பாயிண்டர் கட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து இங்க கண் வரைய போறேன் அப்படின்னா, இப்ப சும்மா ஒரு ஷேப்பு, சர்க்கிள் ஷேப் போடுறோம். நான் ஒரு என்டர் குடுத்துட்டேன். ஒரு என்டர் தான் குடுக்கணும். கட் பண்றதுக்கு. ஏன்னா, அந்த ஆப்ஜெக்ட் கட் பண்ணி அடுத்து போறதுக்கு. அப்ப அதே போல நான் இங்க வரையறேன். இன்னொரு கண்ணு போட்டாச்சு. அடுத்து வந்து மூக்கு போடுறோம். என்டர். அடுத்து இன்னொரு ஷேப் வாய்க்கு போடணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிள் என்டர் தான் குடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு என்டர் தான் குடுத்துருக்கேன். ஏன்னா, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அடுத்த ஆப்ஜெக்ட் வரையறதுக்காக, கட் பண்றதுக்காக அந்த ஒவ்வொரு என்டர் குடுத்துருக்கேன். அப்பதான் அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வரைய முடியும். இப்ப என்ன ஆயிருக்கு, இது மட்டும் தான் இல்ல என்ன மாரி ஷேப் வேணா போடலாம். எவ்ளோ வேணா இதுக்குள்ள நீங்க கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா என்னன்னா, உள்ள போட்டிருக்கிற அவுட்லைன்ஸ் ஒண்ணோட ஒண்ணு டச் ஆகக்கூடாது. அதேபோல வெளியில இருக்கிற அவுட்லைன் மேலயும் உள்ள போட்டிருக்கிற அவுட்லைன் டச் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த 2மே. இப்ப இதெல்லாம் எனக்கு இந்த ஃபேஸ் இப்படிதான் போட போறேன்னா, ஓகே குடுத்துட்டு நான் வந்து டபுள் என்டர் குடுக்குறேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல ஏன் இந்த ஸ்டிட்ச் வரல? சாட்டின் ஸ்டிட்ச் இருக்கு. அப்போ நமக்கு இங்க என்ன வேணும்? டட்டாமி ஸ்டிட்ச். நான் வந்து டட்டாமி சேஞ்ச் பண்ணிட்டேன். டட்டாமி ஸ்டிட்ச் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு? பெரிய ஏரியாவ ஃபில் பண்ணிடுச்சு. நம்ம எங்கெல்லாம் வேண்டான்னு மார்க் பண்ணமோ, அந்த இடத்துல எல்லாம் அத கட் பண்ணிட்டு டிசைன் குடுத்துருச்சு இந்த இடத்துல. ஓகேவா? இது ஒரு டைப். இப்போ 3வது டைப் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ்லயே இதே போல நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். நான் இந்த இடத்துல 3 என்டர் குடுத்துட்டேன். டட்டாமி ஸ்டிட்ச் மாத்திட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா, இதே போல இந்த இடத்துல ஆல்ரெடி இங்க வந்து நம்ம ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆறதுக்கு முன்னாடியே எங்கெல்லாம் ஸ்டிட்ச் வேண்டாமோ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஒரு அவுட்லைன் போட்டோம் 3 என்டர் குடுத்து ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஜெனரேட் ஆனது பிறகு எனக்கு வந்து ஸ்டிட்ச் வேண்டாம் சில இடத்துல அப்படின்னா, அத வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். ஸ்டிட்ச கட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு நான் காம்ப்ளெக்ஸ செலக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் டூல ஆன் பண்றேன். இப்ப ஆன் பண்ண உடனே பாருங்க, இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கு தெரியுதா? ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிருக்கா? அந்த மாரி காட்டணும். அப்பதான் நம்மனால கட் பண்ண முடியும். இப்போ காம்ப்ளெக்ஸ்ல போட்டிருக்கிற இமேஜ காம்ப்ளெக்ஸ் 2 செலக்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் 2ல திரும்பவும் ஆன் பண்ணிட்டேன். இப்ப அதே போல எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டிட்ச் வேண்டாம்னா, நான் அது மேல வரையறேன். அதே போல ஒவ்வொரு என்டர். உங்களுக்கு எவ்ளோ கேப் நீங்க குடுக்க போறீங்க, எந்த இடத்துலலாம் ஸ்டிட்ச் வேண்டாமோ அதெல்லாம் வரைஞ்சுட்டு, நீங்க வந்து அங்க கட் பண்ண போறீங்க. அதனால எந்த இடத்துல வரையறோமோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு என்டர். இப்ப எனக்கு கண்ணு, மூக்கு, வாய் போட்டு நான் மறுபடியும் இன்னொரு என்டர் குடுக்குறேன். ஸ்டிட்ச் கட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ காம்ப்ளெக்ஸ்ல 3 டைப்பா குடுக்கலாம். 1 3 என்டர் குடுத்த ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆகும். 2வது எங்க ஸ்டிட்ச் வேண்டாமோ அந்த இடத்துல கட் பண்றோம். 3வது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டிட்ச கட் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸோட பேஸ். 3 என்டர் குடுத்தா 3 டைப்பா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ்ல பாருங்க ரெட், அது மேல ஒயிட், அது மேல திரும்பவும் ரெட், அப்புறம் ப்ளூ கலர், திரும்பவும் ஒயிட் வந்திருக்கு. இப்ப இதுல எத்தன கலர்ஸ் இருக்குன்னா, 1, 2, 3 கலர் தான் இருக்கு. அதாவது ப்ளூவோட 2 ரெட், 2 ஒயிட், 1 ப்ளூ 3 கலர் இருக்கு. இப்ப நீங்க இது இன்புட்ஸ் ஏல போடுற மாரி இருந்ததுன்னா, நம்ம பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். நார்மலா அதுக்கு வித்துக்கு தகுந்த மாரி பாயிண்ட் வச்சுட்டு வருவீங்க. அது ஒரு டைப்பு. ஸ்டார் வரையறதுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா, இந்த ஷேப்ல வந்து இன்புட் ஏவ கன்டினியூவா போட முடியாது. இல்லைன்னா தனித்தனியா அந்த ட்ரையாங்கிள் மாரி போட்டு தான் ஃபில் பண்ணா, அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. சப்போஸ் இதையே நம்ம காம்ப்ளெக்ஸ்ல டிசைன் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, எப்படி டிசைன் பண்ணுவோம்? இன்புட் ஏவா இருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்படி 2, 2 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு வந்து அத வந்து ஃபில் பண்ணுவோம் நம்ம. பாருங்க, இன்புட் ஏல இது ரொம்ப ஈஸி. இப்படி போடுவோம்.
சரியா? நான் இப்ப என்ன சொல்றேன் அப்டின்னா, இதையே காம்ப்ளெக்ஸ்ல போட்டா, ஏன்னா ரெட்டுக்கு மேல ஒயிட்டு, ஒயிட்டுக்கு மேல ரெட்டு, அந்த ரெட்டுக்கு மேல ப்ளூ, மறுபடியும் ஒயிட் இப்படி வந்திருக்கு. அப்ப இது எப்படி நம்ம போடலான்னு பார்க்கலாம். இப்ப இத வந்து நான் காம்ப்ளெக்ஸ்ல போடுறேன். நான் இப்படி போட்டுட்டு, சும்மா என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சர்க்கிள் இந்த ஷேப்புக்கு நம்ம வரைய போறோம். வரைஞ்சுட்டு, நான் ஒரு என்டர் குடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம். ஒரு என்டர் குடுத்தாச்சு. இப்போ 3 என்டர் குடுத்தா ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆயிடும். நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல வர மொத்த ஸ்டிட்ச் எதுவுமே வேண்டாம். அதனால ஒரு என்டர் குடுத்துட்டு, மறுபடியும் நான் இந்த இடத்துல எனக்கு இங்க ஸ்டிட்ச் வேண்டான்னு நான் இங்க வந்து அவுட்லைன் போடுறேன். எப்பவுமே அடுத்த ஸ்டிட்ச் மேல வரப்போகுதுன்னா, அதுக்கு உள்ள கட் பண்ணுங்க. கரெக்ட்டா எட்ஜ்ல கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி. அப்பதான் 2 கனெக்ட் ஆகுறப்போ இடையில கேப் இல்லாம நம்மளுக்கு வந்து காட்டும். இப்போ நான் வந்து ஒரு என்டர் குடுத்துட்டேன். ம். இப்ப இங்கேயும் கட் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகும்னா, நான் இந்த அவுட்லைன் போட்டிருக்கேன். இந்த அவுட்லைனுக்குள்ள இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ மார்க் பண்ணதுக்கு உள்ள எந்த ஸ்டிச்சுமே வராது. இன்னொரு என்டர் குடுக்குறேன். இப்ப என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன ஸ்டிட்ச் வேணும் நம்மளுக்கு டட்டாமி ஸ்டிட்ச். பாத்தீங்களா? இந்த மாரி வந்துருச்சா டட்டாமி ஸ்டிட்ச் வந்திருக்கா ஃபுல்லா? ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்? நான் ஸ்டிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அவுட்லைன் மட்டும் இருக்கும். நான் அவுட்லைன் மட்டும் வச்சுட்டு ஸ்டிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரையறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒயிட். ஒயிட் பேஸ்க்கு அதே போல காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்க எப்படி வரைஞ்சீங்க? அதே போல அவுட்லைன் வரைஞ்சுட்டு இன்புட் ஏல ஈஸியா போட்டுறலாம். ஆனா, அது என்னன்னு காட்டுறதுக்காக நான் இந்த இமேஜ சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிளா இன்புட் ஏலயே போட முடியறவங்க போட்டுக்கலாம் அவ்வளோதான். இந்த இமேஜ் இந்த டூல்ல இப்படிதான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப என்ன ஆயிருக்கும், நான் மறுபடியும் இங்க வந்து அந்த ஒயிட் போட்டிருக்க ஒயிட் பேஸுக்கு அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ உள்ள இருக்கிற ஒயிட்க்கு உள்ள இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வேண்டான்னு நான் அத கட் பண்ண போறேன். அவ்வளோதான். இதுக்கு மறுபடியும் 2 என்டர் குடுக்குறேன். ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆயிடுச்சு. பாருங்க. மறுபடியும் நான் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஒயிட் கலர் குடுக்குறேன். டட்டாமி ஸ்டிச் குடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ரெட் கலரே குடுத்துக்குவோம். அதே கலர் நம்ம குடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 3வது என்ன பண்ணியிருக்கோம்? 3வது ஸ்டிச் என்ன? ரெட் ஸ்டிச். இப்ப இதுக்கு அதே போல நான் காம்ப்ளெக்ஸ சூஸ் பண்ணிட்டு ஒரு என்டர். டபுள் என்டர். இப்ப என்ன ஆயிருக்கும் இந்த இடத்துல? ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆயிருக்கும். பாருங்க. ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆயிடுச்சா? நான் இத செலக்ட் பண்ணிட்டு கலர் மாத்துறேன். டட்டாமி ஸ்டிச். சரியா? இப்போ இமேஜ் ஆஃப் பண்ணா, வெளியில ரெட் போட்டிருக்கோம். அதுக்கு மேல ஒயிட் போட்டிருக்கோம். அதுக்கு மேல திரும்பவும் ரெட் குடுத்துருக்கோம். இப்ப இந்த இமேஜ்ல என்ன இருக்கு? ப்ளூ கலர் ஸ்டிச் இருக்கு. இப்போ இந்த ப்ளூ கலர் நம்ம இன்னொரு டைப்பா நம்ம காம்ப்ளெக்ஸ்ல சொன்னோம்ல, அது மாரி போட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்துட்டு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். காம்ப்ளெக்ஸ்ல போட்டுட்டு ஒரு அவுட்லைன் நம்ம வரைஞ்சு ஸ்டிச்சே ஜெனரேட் பண்றோம் அதுல. ஸ்டிட்ச் மேல நம்ம கட் பண்ண போறோம் ஸ்டார. 1, 2, 3 3 என்டர் குடுத்தாச்சு. டட்டாமி ஸ்டிட்ச் எடுத்துட்டேன் நான் இங்க. இப்போ எனக்கு இந்த ஒயிட் ஸ்டார கட் பண்ணணுமா? அதனால நான் ஸ்டிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். பின்னாடி இருக்கிற பேக்கிரவுண்ட் தெரியணுங்கிறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ளூவ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க அங்க செலக்ட் பண்ண முடியலன்னா, கலர் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணி இதுலயும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூவ செலக்ட் பண்ணிட்டு, நான் என்ன பண்ண போறேன், ஏன்னா இங்க ஸ்டிட்ச் இருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார் வேண்டாம். அதனால ப்ளூவ செலக்ட் பண்ணிட்டு, திரும்பவும் காம்ப்ளெக்ஸ் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு, அது மேல வரையறேன். நல்லா எட்ஜ்ல கனெக்ட் ஆகக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க. ப்ளூ கலர்ல போட்டிருக்கிற ஸ்டிச்ச நான் கட் பண்ணியிருக்கேன். என்ன குடுத்துருக்கோம் நம்ம? இப்ப வந்து காம்ப்ளெக்ஸ்ல போட்ட டூல்ல மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் ஆன் பண்ணி, நான் திரும்ப கட் பண்ணிட்டு, அதனால ஸ்டார் கட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டு, அப்படியே டிசைன் பண்ணலாம் அது மேல. இல்லையா? காம்ப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஸ்டார் போட போறோம். என்ன கலர்? ஒயிட் கலர்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. குடுத்துட்டு, அது மேல வரையணும். அவ்வளோதான். 3 என்டர். ஸ்டிட்ச் ஜெனரேட் ஆயிடும். டாட்டா மிஸ்ட் குடுப்போம். தெரியுதா உங்களுக்கு இப்போ? இது எப்படின்னு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெட்டு, திருப்பவும் ஒயிட் அது மேல வரனால ஒயிட் போட்டோம். ரெட் காம்ப்ளெக்ஸ்ல போட்டு கட் பண்ணியிருக்கோம். ஒயிட் காம்ப்ளெக்ஸ்ல போட்டு கட் பண்ணிட்டு, திருப்பவும் ரெட் அது மேல வரைஞ்சு கட் பண்ணியாச்சு. அடுத்து ப்ளூ என்ன பண்ணோம்? ஸ்டிட்ச் ஜெனரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம். இந்த மாரியும் நீங்க ரெட், ஒயிட் யூஸ் பண்ண மாரியும் குடுக்கலாம். ப்ளூ குடுக்குற மாரி குடுக்கலாம். நான் 2லயும் டிசைன் பண்ணி காமிச்சேன் அவ்வளோதான். ப்ளூவ கட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒயிட் குடுத்துருக்கேன் நான். அவ்வளோதான். இந்த இமேஜ்ல நம்ம இவ்வளோ தான் யூஸ் பண்ண போறோம். காம்ப்ளெக்ஸ்ல எங்க வேணா, எப்படி வேணா நம்ம வரையலாம். எவ்வளோ ஷேப் வேணா எடுத்துக்கலாம். என்ன மாரி டிசைன்ஸ்னாலும் நம்மளால காம்ப்ளெக்ஸ்ல வரைய முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டிட்ச் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்பேசிங் குடுக்குறது, அதுல என்னென்ன எஃபெக்ட் இருக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ்ல நம்ம பார்த்திருக்கிற 3 ஸ்டெப்ஸ்.
தேங்க் யூ.